ரீசெண்டா ஒரு சப்ஸ்கிரைபர் நம்மகிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு. ப்ரோ, ஹாஃப் குரமா எங்க போயிருந்துன்ட்டு. இந்த விஷயம் இன்னுமே நிறைய நருட்டோ ஃபேன்ஸுக்கு ரொம்பவே டவுட்டா இருக்குது. ஏன்னா அந்த விஷயமும் ரொம்பவே கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. பேசிக்கா நருட்டோ உடம்புக்குள்ள எப்படி குரமா வந்திருக்கும்னா, மினட்டோ ஹோகேகே இருக்க போஸ்ட்ல லீஃப் வில்லேஜே குரமா அட்டாக் பண்ணியிருக்கோம். அந்த டைம் அதை தடுக்க போய் குஷினாவும் மினட்டோவும் இறக்குற சுச்சுவேஷன் ஆயிருக்கும். அப்போ மினட்டோ என்ன பண்ணியிருப்பான்னா, குரமாவை ரெண்டா ஸ்பிளிட் பண்ணியிருப்பான். இன்னு யான்னுட்டு. இன் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சைடு, யான் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சைடு. அதில் இன் சைடை வந்து நம்ம மினட்டோ அவன் உடம்புக்குள்ள எடுத்துப்பான். யான் சைடை நருட்டோ உடம்புக்குள்ள அனுப்பியிருப்பான். நருட்டோ வளர புஷ்லேயே அவன் உடம்புக்குள்ள பாதி குரமா தான் இருக்கும். இந்த பாதி குரமாக்காண்டி தான் 4th கிரேட் நிஞ்சா வருமே நடந்திருக்கும். ஸோ ஒரு கடத்தில் மாதராவுமே நருட்டோ உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த யான் குரமாவை அவன் உடம்புக்குள்ள எடுத்திருப்பான். ஸோ அப்போ நருட்டோ வந்து சாகர கண்டிஷன் போயிருப்பான். ஸோ அந்த டைம் 4th கிரேட் நிஞ்சா வரல 4 ஒகேகியை நம்ம உரைச்சி முறை ரீஅனிமேட் பண்ணியிருப்பான். அப்படி தான் நம்ம மினட்டோவும் வந்திருப்பான். ஸோ மினட்டோ வர போஸ்ட்ல அவன் உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய இன் குரமாவும் வந்திருக்கும். ஸோ மினட்டோவுமே நருட்டோவை காப்பாற்றதுக்காண்டி அந்த இன் குரமாவை நருட்டோ உடம்புக்குள்ள அனுப்ப ட்ரை பண்ணியிருப்பான். அப்போ ஒரு கலவரம் ஏற்பட்டு அது பிளாக் ஷிப்ஸ் கிட்ட போயிட்டு பிளாக் ஷிப்ஸை ஃபைனலி ஓபட்டோ கண்ட்ரோல் பண்ணி அண்ட் சேம் டைம் மதரா உடம்புல இருக்கக்கூடிய அந்த குரமா சக்கரம் எடுத்து ஃபைனலி நருட்டோ உடம்புக்குள்ள டிரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுலயே நருட்டோ உடம்புக்குள்ள ஆல்மோஸ்ட் ஃபுல் குரமாவோட சக்கரம் வந்த மாதிரி தான். பட் ஸ்டில் மதரா உடம்புக்குள்ளேயும் பாதி சக்கரம் இருக்கும். ஸோ ஒன்ஸ் நம்ம நருட்டோவும் சாஸ்கேவும் ஹாக்ரோமோட பவரை யூஸ் பண்ணி காகேவை டிஃபீட் பண்ண போஸ்ட்ல மாதரா வெளியே வந்திருப்பான். கூட சேர்ந்து எல்லா டெயில் பேஸுமே வெளியே வந்திருக்கும். அதில் பாதி குரமாவும் இருந்திருக்கும். ஏன்னா மதரா உடம்புக்குள்ளேயும் 9 டெயிலோட சக்கரம் இருந்திருக்கும், 9 டெயிலோட பாதி இருந்திருக்கும். ஸோ ஃபைனலி சாஸ்கே என்ன பண்ணியிருப்பான்னா, அந்த எல்லா டெயில் பேஸையும் கண்ட்ரோல் பண்ணியிருப்பான். ஒரு மிகப்பெரிய ஃபைட் நடந்திருக்கும். அந்த ஃபைட்லையும் நருட்டோ உடம்புக்குள்ள பாதி குரமா தான் இருந்திருக்கும். ஒன்ஸ் சாஸ்கே பீட் பண்ணதுக்கப்புறம் எல்லா டெயில் பேஸுமே ஃப்ரீயாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு டெயில் பேஸுமே என்ன பண்ண போகிறோன்ட்டு டிசைட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ குரமா என்ன சொல்லியிருக்குன்னா, நான் திரும்பியும் நருட்டோ உடம்புக்குள்ள போக போகிறேன்ட்டு. அதுக்கப்புறம் இன் குரமாவும் யான் குரமாவும் நருட்டோ உடம்புக்குள்ள தான் இருந்திருக்கும். வார் முடிஞ்சதுக்கப்புறம் நருட்டோ உடம்புக்குள்ள ஃபுல் குரமா இருக்கும். அதிலிருந்து நீங்கள் பொருட்டோ அனிமில் பார்த்த நருட்டோ வரைக்கும் நருட்டோ உடம்புக்குள்ள ஃபுல் குரமா தான் இருந்திருக்கும். இட்சுகி ஒட்சுகி கூட நருட்டோ ஃபைட் பண்ண போஸ்ட்ல குரமா சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கோம். அந்த டைம் கூட ஃபுல் குரமா தான் நருட்டோ உடம்புக்குள்ள இருந்திருக்கும். ஹாஃப் குரமா கிடையவே செய்யாது. 4th கிரேட் நிஞ்சா வருக்கு அப்புறம் நருட்டோ உடம்புக்குள்ள ஃபுல் குரமா வந்திருக்கும்.